வணக்கம். கேடி ஒட்டாவா என்ற இந்த சேனலுக்குரிய இப்பதிவினை முதற்தடவை பார்ப்பவர்கள் அல்லது ஏற்கனவே பார்க்க தவறியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்படி தயவுடன் கேட்டுக்கொள்கிறேன். அத்துடன் இப்பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ண, ஷேர் பண்ண, கொமெண்ட் பண்ண மறந்து விடாதீர்கள். இது அன்புடன் உங்கள் கணேஷ். எலுமிச்சை விளக்கு. எலுமிச்சை விளக்கின் ரகசியம். எந்த கிழமையில் ஏற்றினால் என்ன பலன் உண்டு? இந்த உலகில் நாம் ஏற்றும் ஒவ்வொரு தீபத்திற்கும் ஒரு அர்த்தம் இருக்கிறது. ஆனால் சில தீபங்கள் வெறும் ஒளி அல்ல, அவை ஒரு சக்தி, ஒரு தீர்வு, ஒரு தெய்வீக பதில். அப்படிப்பட்ட அதிசயமான தீபங்களில் ஒன்று எலுமிச்சை விளக்கு. எலுமிச்சை ஏன் தெய்வீக கனி? மாம்பழம், பலாப்பழம், வாழைப்பழம் முக்கனிகள் என்று நாம் கூறுகிறோம். ஆனால் அவற்றில் கூட காலப்போக்கில் மாற்றம் ஏற்படும். ஆனால் எலுமிச்சை அது காய்ந்தாலும் அழுகினாலும் அதன் இயல்பு மாறாது. அதனால்தான் இது ஒரு தெய்வீக சக்தி கொண்ட கனி என்று கருதப்படுகிறது. எதிர்மறை ஆற்றலை ஈர்த்து நீக்கும், நேர்மறை ஆற்றலை வெளிப்படுத்தல், தெய்வ அருளை விரைவாக பெற்றுத்தரும். அதனால்தான் அம்மன் கோவில்களில் சூலாயுதத்தில் எலுமிச்சை குத்து வைப்பார்கள். ஒரு சிறிய அனுபவ கதை. ஒரு பெண் வாழ்க்கையில் தொடர்ந்து பிரச்சனைகள், கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு, வீட்டில் அமைதியில்லை, மனதில் நிம்மதியில்லை. ஒரு நாள் ஒரு மூதாட்டி அவளிடம் சொன்னாள், அம்மன் முன் எலுமிச்சை விளக்கு ஏற்று, ஆனால் ஒரு முறை அல்ல, நம்பிக்கையுடன் தொடர்ந்து செய். அவள் செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் அம்மன் முன் 2 எலுமிச்சை தீபம் ஏற்றத் தொடங்கினாள். முதல் வாரம் அமைதி கிடைத்தது. 2ஆம் வாரம் மாற்றம் ஏற்பட்டது. 3ஆம் வாரம் உறவு முறை மலர்ந்தது. அவள் உணர்ந்தாள், தீபம் ஏற்றியது ஒளிக்காக இல்லை, அது வாழ்க்கையை ஒளிரச் செய்ய. எலுமிச்சை விளக்கு ஏற்றும் சரியான முறை. எலுமிச்சையை நன்றாக நறுக்கவும், சாறை பிழிந்து விடவும், தோலை உள்ளே திருப்பி கிண்ணம் போல மாற்றவும், அதில் நெய் அல்லது எண்ணெய் ஊற்றவும், திரி வைத்து தீபம் ஏற்றவும். முக்கியம், எப்போதும் ஜோடியாக ஏற்ற வேண்டும். ஒற்றை தீபம் ஏற்றக்கூடாது. கோவில்களில் மட்டுமே ஏற்றுவது சிறப்பு. எந்த தெய்வத்திற்கு எப்படி என்று பார்ப்போமானால், துர்க்கி அம்மன் முன் தீபம் ஏற்றி ஓம் சாமுண்டாயை விச்சே என்று சொல்ல வேண்டும். பிறகு 9 முறை அல்லது 21 முறை வலம் வர வேண்டும். எந்த கிழமையில் ஏற்றினால் என்ன பலன்? ஞாயிற்றுக்கிழமை மாலை 4:30 முதல் 6 மணி வரை ராகு காலம். தீராத நோய்கள் குணமாகும், உடல் மன ஆரோக்கியம் மேம்படும். மேலும் பைரவர் சன்னதியில் ஏற்றினால் எதிரி பயம் நீங்கும், நீண்ட நாள் கஷ்டங்கள் தீரும். செவ்வாய்க்கிழமை மாலை 3 மணி தொடக்கம் 4:30 மணி வரையும் ராகு காலம். கணவன் மனைவி பிரச்சனைகள் சரியாகும், குடும்ப அமைதி கிடைக்கும், ராகு தோஷம் செவ்வாய் தோஷம் நீங்கும், கடன் பிரச்சனை வழக்கு பிரச்சனைகள் குறையும். வெள்ளிக்கிழமை காலை 10:30 மணி தொடக்கம் 12 மணி வரையும் ராகு காலம். திருமண தடை நீங்கும், வேலை வாய்ப்பு கிடைக்கும், செல்வ வளம் பெருகும், நினைத்த காரியம் நிறைவேறும். தனிப்பட்ட வேண்டுதல். 2 எலுமிச்சை தீபம் ஏற்றி துர்க்கையை வழிபட்டால் நினைத்தது நிச்சயம் நடக்கும் என்று நம்பப்படுகிறது. எந்த திரி பயன்படுத்த வேண்டும்? மஞ்சள் நிற பருத்தி துணி திரி. வாழ்க்கை சிக்கல்கள் தீரும். தாமரை தண்டு திரி. முன் ஜென்ம பாவங்கள் விலகும். பஞ்சு திரி. அதிர்ஷ்டம் பெருகும். ஒரு உண்மை என்னவென்றால், எலுமிச்சை பழம் ஏற்றுவது, விளக்கு ஏற்றுவது ஒரு சடங்கு அல்ல, அது ஒரு நம்பிக்கை. நீ தீபம் ஏற்றுகிறாய், ஆனால் உண்மையில் அது உன் இருளை அகற்றுகிறது.
நன்றி, வணக்கம்.